உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு லிங்குசாமி அவர்கள், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு அருணாச்சலம் அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்து கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜோன்ஸ் அவர்கள், பார்வதி மருத்துவமனையின் CEO மரியாதைக்குரிய திரு ஸ்ரீனிவாசன் பாஷ்யம் அவர்கள், நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா அளவிலே விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற நம்முடைய கோச், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் மாறன் அவர்கள், டாக்டர் மாறன் அவர்கள், நான் சொல்லிட்டேங்க, நம்ம லிங்குசாமி அவர்கள் சொன்னார், TNBA ஃபைனான்ஸ் கமிட்டியின் தலைவர் வினோத்குமார் அவர்கள், சாம் ஜோன்ஸ் அவர்கள் மற்றும் செங்கல்பட்டு இறகுப்பந்து கழகத்தின் நிர்வாகிகள், குறிப்பாக இந்த கழகத்திற்கு நல்ல ஒரு செயலாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார், துருதுருப்பான என்னுடைய அருமை தம்பி நாகராஜ் அவர்கள் செயலாளராக இருக்கின்றார், துணை செயலாளர் மகேஷ்குமார் அவர்கள், பொருளாளர் சாம்ராஜ் அவர்கள், துணைத் தலைவர் ரவீந்தர் அவர்கள், திருவள்ளூர் செயலாளர் தர்மா அவர்கள், விழுப்புரம் செயலாளர் பாபு அவர்கள் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கின்ற அனைத்து மாநில மற்றும் இங்கே மாவட்ட நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகிறதற்கின்ற பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், இந்த விளையாட்டு போட்டியை நடத்துகின்ற அதிகாரிகள், அபிஷியல்ஸ் மற்றும் ஊடக நண்பர்கள், வீரர்கள், வீராங்கனைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். முதலில் செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்து கழகத்தில் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். மரியாதைக்குரிய திரு ஜோன்ஸ் அவர்களும் மற்றும் நாகராஜ் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நீங்கள் இயங்க வேண்டும் என உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு அத்துணை உதவிகளும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நம்முடைய நோக்கமே தமிழ்நாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்தியாவிற்கு தங்கங்களை உலக அளவில் வெல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். குறிப்பாக என்னுடைய ஒரு ஆசையும் கூட, நீண்ட கால ஆசை எனக்கு இந்தியா, தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய பிள்ளைகள் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் தங்கத்தை வெல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு நீண்டகால ஆசை. அது மட்டுமல்ல, ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், இது இப்போ டென்னிஸ்ல விம்பிள்டன் எப்படியோ பேட்மிண்டன்ல ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், அதை எப்படியாவது நம்ம பிள்ளைங்க யாராவது ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. நிச்சயமாக அது நினைவாகும், உறுதியாக செய்யும். நான் புதிதாக
பொறுப்பேற்ற செங்கல்பட்டு மாவட்ட பேட்மிண்டன் இளையப்பந்து கழகத்திற்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் கொடுப்பேன். என்னன்னா, இந்த விளையாட்டை நாம ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ண வரல, ஒரு ஃபெசிலிட்டேட் பண்றோம். அவ்வளவுதான். யாரும் நான் தான் தலைவர், நான் தான் இந்தியா தலைவர், துணைத் தலைவர், நான் தான் செயலாளர் அப்படிலாம் யார் மனசுலயும் இருக்கக்கூடாது. என் மனசுக்கு கூட சொல்றேன், நாம வந்திருக்கிறது இந்த விளையாட்டை நம்ம ஊக்குவிக்கிறது, இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது. அவங்க நான் தான் தலைவர், நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய வேலை. பிள்ளைகளை நம்ம ஊக்குவிக்கணும், பிள்ளைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தணும். நான் இந்த தலைவர் பொறுப்பு, தமிழ்நாடு இளைஞர் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு 7 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 7 ஆண்டுகளில் என்னுடைய நோக்கமே ஊரக பகுதியில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி ஊக்குவித்து பெருமை சேர்க்கிறது. ஏன்னா எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த திறமையெல்லாம் வசதி இல்லாத காரணத்தால் அவர்கள் திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அது இந்த வாய்ப்பை கொடுப்பதுதான் இந்த அசோசியேஷனுடைய வேலை. எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நான் இன்னைக்கு பெருமையா நான் சொல்றது, இந்த பட்டியல் எல்லாம் எத்தனையோ பிள்ளைகள் இப்போ நாங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு உலக அளவில் பெரிய பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆதிஷினி இங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா அது இந்தோனேஷியால அங்க ஏசியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல விளையாடிட்டு இருக்கிறார். சதீஷ்குமார், சங்கர் முத்துசுவாமி பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா ஒரு கிளர்க், வசதி கிடையாது. ஆனா இன்னைக்கு சங்கர் முத்துசுவாமி போன வருஷம் வேர்ல்ட் ஜூனியர் நம்பர் 1 ரேங்கிங் பிளேயர். இது டிஎன்பிஏ மற்றும் எல்லாமே நம்ம எல்லாம் உதவி பண்ணி எல்லாம் ஊக்குவித்து, என்னென்ன பிரச்சனைனா பிரச்சனைனா இந்த பிள்ளைகளுக்கு பேட்மிண்டன் பிரச்சனை இல்லை, அவங்க தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதே போன்ற வர்ஷினி, ரஷிகா, ஸ்ரீநிதி, ஸ்ரேயா பாலாஜி, தனுஸ்ரீ, ரித்விக், ஸ்ரேயா பாலாஜி, சித்தாந்த் குப்தா, இந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு உலக அளவில் நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தேசிய அளவோட வென்றது கிடையாது. தேசிய அளவில் நேஷனல் டோர்னமெண்ட் கூட போக மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் நல்ல பெரிய பெரிய விளையாட்டுகளை பங்களித்து அதில் வென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா நம்முடைய ஜோன்ஸ் அவர்கள் சொன்னது போன்று இது விளையாட்டா மட்டும் பார்க்கக்கூடாது. இது நம்ம மன அளவில், உடல் அளவில் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி. இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு உடல் பருமன், ஒபிசிட்டி, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரத்த கொதிப்பு வருது, ரத்த அழுத்தம் வருது, மன அழுத்தம் வருது. மன அழுத்தம் யாருக்கு வருதுன்னா 9 வயசு பையனுக்கு மன அழுத்தம். 9 வயசு இந்த வயசுல எங்களுக்குலாம் வந்து இருக்கிறது சாதாரணம். என்ன கேட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா, எத்தனை 9-10 வயசுல சொல்றான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை, ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இது ஒரு விளையாட்டாக பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஈடுபட வேண்டும். அதற்கு இது போன்ற உள் அரங்குகள் அரசு அதிக அளவில் இது விளையாட்டு அரங்குகளை உருவாக்கணும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்தியாவில் அத்துணை மாநிலங்களில் இன்னைக்கு வேகமாக தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே வேகமாக இந்த இறகப்பட்டு பேட்மிண்டன் வளர்ந்த மாநிலம் எந்த மாநிலம்? தமிழ்நாடு. அதனால அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஜோன்ஸ் போன்றவர்கள் இது போன்ற விளையாட்டு மையங்களை உருவாக்குவது. முன்னாடி சென்னையில மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 பேட்மிண்டன் கோர்ட் கிளப்ல தான் இருக்கும். நான் முன்னாடினா நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றேன். இன்னைக்கு சென்னையை சுற்றி 300 கிளப்ஸ் இருக்கு, 300 அரங்குகள் இருக்கு. சென்னையில மட்டும், திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் திறந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. ஏன்னா நம்முடைய PV சிந்து, சைனா நேவால், ஸ்ரீகாந்த், கிடம்பி ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் நம்ம லட்சியா சென், இது போன்ற பிள்ளைகள் தான் நமக்கு உலக அளவில் விளையாடிட்டு இருக்காங்க, வென்று இருக்கிறாங்க. அந்த எடுத்துக்காட்டுல அந்த பிள்ளைகளுக்கு. அது இல்லாம அதிகமா நான் பாராட்டுவது யார் தெரியுமா? பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு. காலையில கூட்டிட்டு போய் அப்பா விடுறது, மாலையில அம்மா விடுறது இல்லை, அப்பா கூட்டிட்டு
அவ்வளோ பொருள் அவங்க செலவு பண்றாங்க, நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பயிற்சி கோச்சஸ் எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் நேரத்தை தெரிவிக்கின்றேன். நம்ம தமிழ்நாடு ஆந்திராவில இருந்து பிரிஞ்சு 1956 பிரிஞ்சிருச்சு. பிரிய நேரத்தில் தமிழ்நாட்டில் மொத்தம் 16 மாவட்டங்கள் இருக்கு. பிரியறப்போ இன்னைக்கு 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. சென்னை சேர்த்து 38 மாவட்டம் இருக்கு. இது இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் 50 மாவட்டமா ஆக்கணும். ஏன்னா ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், பிரிச்சு கொடுத்தாலும் நிர்வாகம் அது எதுவாக இருக்கும், நல்லா இருக்கும். அதே போலதான் இப்போ தமிழ்நாடு இளைஞர் கழகமும் இப்போ நாங்க இந்த மாவட்டம் பிரிச்சதுல இருந்து இப்போ இதுவும் நாங்க பிரிச்சுட்டு வரோம். அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது கூட காஞ்சிபுரம் மாவட்டமா இருந்து இப்ப செங்கல்பட்டு பிரிச்சாச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் நிர்வாக கழகம் இப்போ உங்களுக்கு பிரிச்சு அது உங்களுடைய பங்களிப்பு. இதே போட்டுதான் ஒவ்வொன்றாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பிரிச்சிருக்கிறோம். வேலூர்ல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம். நான் போன வாரம் வேலூருக்கு போயிருந்தேன். புதுசா அவங்க பொறுப்பெடுத்து 15 நாள்ல சீனியர் சாம்பியன்ஷிப் நடத்திருக்கிறாங்க. 510 பேர் கலந்துருக்காங்க. அவ்வளவு நல்லா 15 நாள்ல நடத்திருக்காங்க. அதனால இப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் முன்னாடி அருண் நம்முடைய செயலாளர் பற்றி சொல்லணும், அருணாச்சலம் அவர் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய வேலை உங்களுக்கு தெரியும், முழு நேரம் அங்கங்க போய் மக்களை சந்திச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய கல்விக்காகவும், சுகாதாரத்துக்காகவும், சுற்றுச்சூழலுக்காகவும், நீர் மேலாண்மை, விவசாயத்துக்காக நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அருணாச்சலம் அங்க மற்ற எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எந்த நேரத்தில் போன் பண்ணாலும் அவர் ராத்திரி 1 மணி 2 மணி நேரம் எடுத்து போன் பண்ணி பேட்மிண்டனா ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது ஒரு பிரச்சனையை உடனே அதுக்கு என்னென்ன செய்யணும் எப்படின்னு முழு நேரமா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால இவ்வளவு வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய செயலாளர் அருணாச்சலம். அதாவது திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவருடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை சார்ந்த இந்த கொள்கைகள், நம்ம இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா கடைசியில ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு, இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பத்தி ஒரு செய்தி, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இது ஒரு போரான டாபிக். ஏன்னா இதுல என்னன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. இப்போ ஒரு புயல் வருதுன்னா புயல் வந்துருச்சேன்னு நமக்கு தெரியும். சுனாமி வந்ததுன்னா சுனாமி வந்ததுக்கு அப்புறம் பார்த்து முன்னாடி பரபரப்பா இருக்கும். ஆனா காலநிலை மாற்றம் இவ்வளவு காலமா நம்ம கணக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதோடைய தாக்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. எல்லா உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்களும் பாதிக்கின்ற செய்தி, விஷய பிரச்சனை காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். புவி வெப்பம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜூன் மாசம், போன மாசம் ஜூன் மாசம் உலகத்தில் இதுவரைக்கும் வெப்பமான ஜூன் மாசம் என்னன்னா இந்த ஆண்டு ஜூன் மாசம் உலகத்திலே வரலாற்றிலே. அப்ப எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா இந்த விளைவுகள்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நான் நினைச்சேன் 2100 பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தா நம்ம இருக்கிறப்ப பார்ப்போம்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உலகில் மிகப்பெரிய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள். காட்டு தீ ஒரு பக்கம் இருக்குது, ஐஸ் பாறைகள் பனிப்பாறைகள் கரைஞ்சிட்டு இருக்குது, கடல் மட்டம் உயர்ந்துட்டு இருக்குது. புயல் வந்துச்சுன்னா இப்ப பெரும் புயலா வருது. முன்னாடி புயல்னா சாதாரணமா வந்துட்டு போய் இப்போ பெரும் புயல், சூப்பர் சைக்ளோன், சூப்பர் டைஃபூன், சூப்பர் ஹரிகேன், சூப்பரா வருது. பூகம்பம்னா பெரும் பூகம்பம், அது மாதிரிதான் பெருசா வந்துட்டு இருக்கு எல்லாமே. ஏன் என்ன காரணம்னா பூமி தாய் கோபமா இருக்கிறாங்க. நம்ம பூமியை நாசப்படுத்திட்டு இருக்கிறோம். தாயை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பல சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. ஒழுங்கா நடந்துக்கடா, நான் சும்மா கொஞ்சம் ஒரு புயலை அனுப்பிச்சு விடுறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சரியா கண்டுக்கலையா இன்னும் ஒரு சூப்பர் பெரும் புயல், இன்னொரு சூப்பர் புயல் அடிச்சு, அப்பயும் நீங்க சரியான முறையில நீங்க என்ன பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நானும் என் வேலையை காமிச்சிடுவேன்னு அந்த பூமி தாய் நமக்கு பல வகையான எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குளிர்லாம் அவ்வளோ குளிர் வந்துட்டு இருக்கு, வெயில்லாம் அவ்வளோ வெயில் வந்துட்டு இருக்குது. எல்லாம் அதை நம்ம செயல்படுத்தணும். நம்மளுடைய பேர் கோவிந்த் அமெரிக்கால இருந்தார். அமெரிக்கால இருந்து அதெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க 200 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது இயற்கை விவசாயம் இதெல்லாம் கேட்கறது எவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது நமக்கு எல்லா பசுமையா மாறணும், மரங்கள் நடணும், நம்ம இயற்கை வளங்கள் அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் போன்ற இயற்கை வளங்கள் இந்தியாவில் எந்த மாநிலம் கிடையாது.
மழை இருக்கு, 5 அணைகளும் தமிழ்நாட்டில் இருக்கு. இதை விட என்ன இருக்கு? பாதுகாக்கணும், நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ஏரி குளங்களை பாதுகாக்கணும். ஏன்னா வெள்ளம் சென்னையில பாத்தீங்கன்னா மழைனால பயப்படுறீங்க நீங்க. மழை என்பது ஒரு வரம், இயற்கை கொடுத்த வரம். அது நம்ம வரமா சந்தோஷப்படணும். ஆனா சென்னை வாசிகள் ஐயோ மழையாடா முடிஞ்சு போச்சுன்னா போக முடியாது, காரை நின்று போயிடும், ரோட்ல தண்ணி வரும், வீட்டுக்குள்ள தண்ணி வரும். இந்த பயத்தை உருவாக்கிட்டாங்க. இவ்வளவு காலமா அரசியல் பேச விரும்பல, ஆனாலும் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதை நம்ம பாதுகாத்து நம்ம வருகின்ற தலைமுறைகளுக்கு நம்ம இது போன்ற இயற்கை வளங்கள் எல்லாம், இயற்கை வளம்னா என்ன, ஏரி குளங்கள், ஆறு, மலைகள், ஆறுகள், எல்லாம் கடற்கரை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அந்த செய்தியும் இதுல இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே இந்த விளையாட்டு போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்த கழகத்தின் அத்துணை நிர்வாகிகளுக்கும், இந்த விளையாட்டை ஸ்பான்சர் செய்கின்ற அத்தனை பேரும் இன்சூரன்ஸ் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் இந்தியாவிலே முதல் முறையாக நினைக்கிறேன். எல்லாம் நீங்கள் நிறைய இந்த பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும் உங்களுக்கு. அதனால இப்பெல்லாம் இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு இந்த விளையாட்டுலாம். அந்த வகையில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே நீங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நல்லா சிறப்பாக நீங்கள் பண்ணுங்க. அதை இங்கதான் விளையாட்டு நடத்திட்டு இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கின்றேன்.